பஸ் லலித் என அழைக்கப்படுகின்ற லலித் கண்ணங்கரா இன்றைய தினம் துபாயிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த லலித் கண்ணங்கரான பேருக்கு முன்னால இன்னண்டு இந்த பஸ் அடைமொழி வந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னா அதே ஒரு பெரிய கதை. என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இவர் எந்த விதமான ஒரு வேலையுமே இல்லாம இருந்த டைம்ல இவருக்கு ஒருவர் பஸ்ல கண்டக்டராக வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு. அதாவது அவருடைய பஸ்ல கண்டக்டரா இவரை வேலைக்கு சேர்த்து அவர்கிட்ட வீட்டிலேயே இவரை தங்க வச்சிருக்கிறார். இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா, காலப்போக்குல ஓனரையை அதாவது இவருக்கு அந்த வேலையை கொடுத்த ஓனரையை பணம் கேட்டு விரட்டி இருக்கிறார். அவர் பணம் கொடுக்காதனால அவரை சுட்டு கொன்றதாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. இதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா நிறைய கதை இந்த பஸ் லலித்துக்கு பின்னால இருக்குது. இன்றைக்கு இந்த வீடியோ நாங்க இதை பற்றி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். சரி, இன்றைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஆகஸ்ட் மாதம் 25 2026 இன்றைக்கு காலம்புற 5:20 லலித் கண்ணங்கரா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஜூவல் 226 விமானத்துல துபாயிலிருந்து பண்டார்நாயக்கா சர்வதேச விமான நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் அதாவது சிஐடி குழு ஒன்று துபாய்க்கு சென்று இவரை அழைச்சு வந்திருக்கிறாங்க. விமான நிலையத்தில இருந்து நேரடியாக பார்த்தோம்னு சொன்னா மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்துக்கு CCIDக்கு இவர் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். அங்கு சிஐடி அதிகாரிகள் அவரிடமிருந்து வாக்குமூலத்தினை பதிவு செய்த பின்னர் மேலதிக விசாரணைக்காக தடுப்பு உத்தரவின் கீழே CCIB காவலில் இவர் வைக்கப்பட்டிருக்கிறார். சரி, இப்ப இந்த லலித் கண்ணங்கராட கதைக்கு வருவோம். இவரை பார்த்தோம்னு சொன்னா கடுத்துறை தெற்கு சிவகோவில் வீதியை சேர்ந்தவரால் தான் இந்த நபர். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த நபர் அந்த பகுதியில வாழ்ந்திருக்கு. அந்த பகுதியில வேலை இல்லாம இருந்த டைம்ல இவருக்கு ஒருவர் தன்னுடைய பஸ்ல கண்டக்டராக வேலை செய்யறதுக்கு வேலையும் கொடுத்து அவருடைய வீட்டை இவர் தங்க வச்சிருக்கிறார். காலப்போக்கில் இவர் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா, அந்த ஓனரை விரட்டி பணம் கேட்டு அச்சுறுத்தி இருக்கிறார். அவர் அதை கொடுக்க மறுத்ததால அவரை சுட்டு கொன்றதாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. அன்பல மீகொட கொஸ்கம பகுதிகளில் இருந்த பணக்கார தொழில் அதிபர்கள் இருந்தாங்க, பெரிய பிசினஸ் செய்யறாங்களாம். அவையில விரட்டி பணம் கேட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் இவர் மீது வைக்கப்பட்டிருக்கு. ஒரு குழு அந்த பகுதியில் இருந்த பெரிய தொழிலதிபர்களை விரட்டி பணம் கேட்டுருக்காங்க. அந்த குழுவின் தலைவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா வேற யாரும் இல்ல, இந்த பஸ் அழைக்கப்படுகின்ற லலித் கண்ணங்கரா தான். இந்த தொழிலதிபர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, இவருக்கு பயத்திலையும் இவருடைய குழுவுக்கு பயத்திலையும் தங்களுடைய தொழில்களை அந்த பகுதியில மூடி விட்டு அந்த பகுதியை விட்டே வேறு இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு கொடூரமா அச்சுறுத்தி பணம் கேட்டிருக்கு. இவருடைய குடும்பத்தை பார்த்தோம்னு சொன்னா, இவருடைய மனைவியும் 2 பிள்ளைகளும் துபாயில ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. இவரும் அவருடைய மனைவி 2 பிள்ளைகளோட துபாயில ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நேர்ந்தால் அக்டோபர் மாதம் 2025 இலங்கையினுடைய புலனாய்வு திணைக்களம் துபாய் போலீசாரோடு இணைந்து நடத்திய ஒரு கூட்டு நடவடிக்கையில பார்த்தோம்னா, துபாயில ஒரு அபார்ட்மெண்ட்ல இவருடைய வீடு இனங்காணப்பட்டிருக்குது. அதற்கு பிறகு இவர் அங்க கைது செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கையில இவருடைய நெருங்கிய கூட்டாளி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை விசாரித்த மூலம் அவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில தான் இவர் இந்த இடமும் கண்டறியப்பட்டிருக்குது. இவர் மட்டும் பிடிவடையில இவரோட சேர்த்து பார்த்தோம்னு சொன்னா, கொண்ட ரஞ்சி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நபரும் வனத்தை சத்து அழைக்கப்படுகின்ற நபரும், இந்த 2 பேருமே பார்த்தோம்னு சொன்னா குற்ற கும்பல்களினுடைய தலைவர்கள். இந்த 2 பேருமே துபாயில இவரோட சேர்த்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. துபாய் நீதிமன்றமானது என்ன உத்தரவு போட்டுருக்காங்கன்னு சொன்னா, இவரை உடனடியாக நாடு கடத்தும்படி உத்தரவு போட்டிருக்காங்க. இவரை துபாயில இருந்து கொண்டு வரதுக்காக இலங்கையிலிருந்து சென்ற CCIB குழுவுக்கு மத்திய குற்றப்புலனாய்வு பணியக பணிப்பாளர் மூத்த போலீஸ் அத்தியட்சகர் கமல் ஆரியவன்ஸ் தலைமை தாங்கி இருக்கிறார். சரி, இவருக்கு எதிரான வழக்குகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அதாவது இந்த லலித் கண்ணங்கரான்னு சொல்லப்படுகிற இந்த பஸ் லலித்துக்கு எதிரான வழக்குகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, போதைப் பொருள் கடத்தல், கொலை மற்றும் கொலை முயற்சி, படுகாயங்களை ஏற்படுத்துதல், மிரட்டி பணம் பறித்தல், தீ வைக்கிற சம்பவங்கள், இந்த குற்றச்சாட்டுகள் இவர் மீது வைக்கப்பட்டிருந்தது. கொழும்பின் உயர் நீதிமன்றமானது ஒரு கொலை வழக்கில நீதிமன்றத்துல இவர் ஆஜராகாததால இவருக்கு ஒரு சிறந்த வாரண்ட் ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம் சொன்னா, 2021 செப்டம்பர் மாதம் 20 நெலிந்துடுவ பகுதியில ஒருவரை அவருடைய வீட்டுக்கு முன்பாக வச்சு சுட்டு காயப்படுத்தின சம்பவம் தொடர்பாகவும் இவர் மீது ஒரு வழக்கு ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா, 2022 அக்டோபர் மாதம் 16 3 பேரை படுகாயப்படுத்தின சம்பவம் தொடர்பாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்ல, இவர் மீது இன்டர்போலினுடைய ரெட் நோட்ஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இவருடைய சொத்துக்கள் பார்த்தோம்னு சொன்னா, இப்ப இவர் துபாயில இருந்து இலங்கையை கொண்டுட்டாங்க. இவருடைய சொத்துக்கள் இப்ப
விசாரிக்கப்படுகின்றது. இவருக்கு எவ்வளவு சொந்தமான சொத்துக்கள் இருக்குன்னு சொல்லி விசாரிக்கப்படுகின்றது. சட்டவிரோத முறையில இவர் திரட்டிய சொத்துக்கள் தொடர்பாக சிறப்பு விசாரணையினை சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு தற்பொழுது ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டுமில்ல, உயர் நீதிமன்ற வழக்கு நடவடிக்கைகளின் முடிவை பொறுத்து அரசு இவருடைய சொத்துக்களை பறிமுதலும் செய்யக்கூடும். கடந்த 3 வருடங்களாக இவருடைய சொத்து மதிப்புகள் மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. 2024ஆம் ஆண்டு பார்த்தோம்னு சொன்னா 1549 மில்லியன் ரூபாயாகும். 2025ஆம் ஆண்டும் 1549 மில்லியன். 2026ஆம் ஆண்டு இதுவரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா 839 மில்லியன் மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக இந்த 3 ஆண்டுகள் மட்டும் பார்த்தோம்னு சொன்னா சுமார் 3878 மில்லியன் ரூபாய் இவருடைய சொத்துக்கள் மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. இலங்கை காவல்துறையானது இந்த சம்பவம் மட்டும்தான் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது இந்த பஸ் லலித் கைது மட்டும்தான் நடந்திருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 2024 முதல் இதுவரைக்கும் இன்டர்போல் ரெட் நோட்டீஸ் வழங்கப்பட்ட 42 சந்தேக நபர்களை வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு இலங்கையினுடைய காவல்துறை கொண்டு இருக்கிறாங்க. 42 பேருக்கு ரெட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் பார்த்தோம்னு சொன்னா 109 பேரை இன்னும் திரும்ப கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா ரெட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்படாத 38 சந்தேக நபர்களை ஏற்கனவே நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இவங்களுக்கு ரெட் நோட்டீஸ் இல்லை, இருந்தாலும் குற்றச்செயல்களோடு சம்பந்தப்பட்டிருக்கலாம்னு சொல்லி சந்தேகப்படுகின்ற 38 சந்தேக நபர்களை நாட்டுக்கு வெளியேறிருக்காங்க. அவங்கள நாட்டுக்குள்ள திரும்ப கொண்டு வந்துருக்காங்க. இந்த விடயங்களானது இலங்கையினுடைய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்கள் மற்றும் வெளிநாட்டில் ஒழுங்கிருக்கின்ற குற்றவாளிகளுக்கு எதிரான போராட்டத்தின் ஒரு முக்கிய கட்டம் சொல்லி இலங்கை காவல்துறையானது தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்கு பார்த்தோம்னு சொன்னா இன்னும் நிலுவையில தான் இருக்கின்றது. அதாவது இந்த பஸ் லலித்தின் மீதான குற்றச்சாட்டுகள் பார்த்தோம்னு சொன்னா இன்னும் நிலுவையில தான் இருக்கின்றது. இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படுமா, இவருடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுமா, மற்றும் இவரோட சம்பந்தப்பட்ட அந்த கும்பல்களில் இருக்கின்ற மற்றவர்கள் கைது செய்யப்படுவார்களா என்பதற்கான விஷயங்களை நாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.